ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஜி EDX ப்ரோ சிசிஎல் ஐரா ரிவ்யூ. ஆக்சுவலாக இது ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆக்சுவலாக ஹெட்ஃபோன்ஸில் தான் சிசிஎல் ஐராவோட ப்ரைஸ் கம்மி. கான்செப்ட் கார்ட்லாம் போனீங்கன்னா 1500 ப்ரைஸ் வரும். இது ரெண்டுக்குமே மேஜராக எல்லோரும் பார்க்குற இது என்ன அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு இதோட ஓவர்வியூ வந்து காட்டிடுறேன். நான் ஏற்கனவே பழைய இன்னொரு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எனக்கு பிடிச்ச அந்த கேஜி டிசைனு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இது வந்து சிசிஎல் ஐரா. ஆக்சுவலாக நான் பார்த்த ஐஎம்மில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஎம் வந்து இந்த சிசிஎல் ஐரா தான். இது ஆக்சுவலாக இதுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து 12 ஃபார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் சொல்லியிருப்பாங்க. இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேயே இந்த ரெண்டு கலர் உண்டு. இந்த ப்ளூ கலர் வர இதில் ஒன்று, இதுலேயே கொஞ்சம் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் ஒன்று வரும். இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த டிரைவர் வந்து நல்லாவே வெளியே தெரியுது. இது வந்து ஒரு சில கொஞ்சம் ஃபிட்டிங் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு எந்த ஃபிட்டிங் இஷ்யூவும் இல்லை. மோஸ்ட்டாக ரொம்ப இல்லை, ஒரு சில பேருக்கு அந்த ஃபிட்டிங் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சில பேர்கிட்ட கொடுத்து அவங்களும் ட்ரை பண்ண சொன்னேன். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த ஃபிட்டிங் இஷ்யூ இல்லை. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஃபிட்டிங் இஷ்யூ வருது, காரணம் தான் இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ்னால அந்த மாதிரி ஃபிட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது மற்றபடி இதில் இருக்குது எல்லாம் சேம். கேபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிசிஎல் ஐரா வந்து சில்வர் பிளேட்டட் கேபிள், இது வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் வரும். ரெண்டுமே எல் ஷேப் கனெக்டர், 3.5 mm கோல்டு பிளேட்டட் தான். எல்லாமே ரெண்டுத்துலேயும் மைக் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ப்ளே பாஸ் பட்டனு, மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரெண்டுத்துக்கும் மெயினான சவுண்ட் குவாலிட்டி. அந்த ப்ரைஸுக்கு எது நல்லாயிருக்கும்? என்னோடய ஒப்பீனியன் தான், இப்பயும் சொல்கிறேன், என்னோடய ஒப்பீனியன் தான். நான் கேட்டதில் எனக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டால் சிசிஎல் ஐரா. ஆக்சுவலாக கேஜி EDX ப்ரோக்கும் சிசிஎல் ஐரா வந்து 990 வரைக்கும் வரும். சம்டைம்ஸ் 1090 அந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும். EDX ப்ரோ வந்து அதிகபட்சமே 890 வரை தான் வரும். அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் நம்மளுக்கு சிசிஎல் ஐராவில் என்ன கிடைக்கும்? சவுண்ட் குவாலிட்டியில் சிசிஎல் ஐரா என்னோடய ஒப்பீனியனில் நான் கேட்டதில் சிசிஎல் ஐரா வந்து பெஸ்ட்டு. நான் இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணுறதில் இது ரெண்டுத்துலேயுமே பெஸ்ட்டு எதுன்னு கேட்டால் சிசிஎல் ஐரா. எதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா போட்டால் அதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னிங்கன்னா, கேஜி EDX ப்ரோ வந்து ஒரு கேஜியோட ஹவுஸ் சவுண்ட் சிக்னேச்சரில் வந்து வரும். கொஞ்சம் பேஸ் அதிகமாக, கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக, அதாவது வாய்ஸ் வர ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ரிசஸ்ட்டாக இருக்கும். சிசிஎல் ஐராவில் அந்த மாதிரி கிடையாது. சிசிஎல் ஐராவில் கொஞ்சம் பேலன்ஸ்டான இது. பேஸ் வந்து நல்லா ரிஃபைண்டாக இருக்கும், வாய்ஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கும். மேல் வாய்ஸும் சரி, ஃபீமேல் வாய்ஸும் சரி. ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அந்த ஸ்மூத்தாக இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா அது கரெக்டான அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அந்த மாதிரி 1000 ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு ஐஎம்மில் வந்து ஒரு சவுண்ட் ஸ்டேஜை பார்த்து ரொம்ப ஷாக்கான அப்படின்னா அதுவுமே சிசிஎல் ஐரா தான். ஆனால் இதை வந்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. இதை வந்து நான் வந்து ஷான்லிங் UA1S DAC யூஸ் பண்ணி இது ரெண்டையுமே கேட்கும்போது ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது. நெக் டு நெக் தான். ஆனால் அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு சிசிஎல் ஐரா வாங்கினா டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், சவுண்ட் ஸ்டேஜ் இன்னும் பெருசாகும், இமேஜிங் வந்து கேஜி EDX ப்ரோவோட கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் கேஜி EDX ப்ரோவில் கூட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் லைட்டாக நம்மளுக்கு கேட்காத மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கூட சிசிஎல் ஐராவில் கேட்கும். ஒரு பிகினர்ஸுக்கு ஒரு 1000 ரூபாயில் ஐஎம் வாங்கி நான் ஐஎம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் சிசிஎல் ஐரா தாராளமாக போகலாம். ஏன்னா ஐஎம் பக்கம் வராதவங்களுக்கு சிசிஎல் ஐரா ஃபஸ்ட்டு பிகினர் வாங்கினீங்கன்னா அவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியான விருந்து. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. ஒரு மூவி பார்க்கும்போது அப்படி தான், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் என் ஃபோனில் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் இயர்ஃபோனில் வந்து டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணால் அந்த சவுண்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி மூவ் ஆனது மட்டும் தான். சிசிஎல் ஐராவில் கேட்கும்போது அந்த இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அந்த ஆடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து நல்லா ஆட் ஆன மாதிரி, அந்த இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் வந்து நல்லா ஆட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு.
கேஜி இடிஎக்ஸ் ப்ரோவில் தெரிஞ்சிச்சு. ஆனால் சிசிஎல் ஐரில் இன்னுமே நல்லா தெரிஞ்சிச்சு. இதில் இன்னொரு இதுவும் உண்டு. என்டி வீனஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஒப்பீனியன் தான், எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. நான் கேட்டதில் எனக்கு பிடிச்சது என்டி வீனஸை விட சிசிஎல் ஐரா வந்து நல்லா இருந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோனில் மாட்டினீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஒரு டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இது மூணுத்துலேயுமே இது மூணுத்தில் சிசிஎல் ஐரா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். அதோட பொட்டென்ஷியல் வந்து இதில் என்டி வீனஸையும் கேசி இடிஎக்ஸ் ப்ரோவோட அதோட பொட்டென்ஷியல் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஆக்சுவலாக கேசியோட ஒரு சப்ராண்ட் தான் சிசிஏ. ஆனால் அவங்க இந்த சிசிஎல் ஐராவை டியூன் பண்ண விதம் இருக்குது தெரியுமா, அற்புதம். இது கூட இன்னொரு பக்கத்தில் இப்போ புதுசாக கேசி லான்ச் பண்ண வந்து கேசி மர்கா டியூயல் டிரைவர். ஆக்சுவலாக இந்த டியூயல் டிரைவர் வந்து 3000 மேலே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த கேசி DQ6 த்ரீ டைனமிக் டிரைவர் செட்டப்பு. அதுக்கு அடுத்தது இந்த சிசியில் டியூயல் டைனமிக். ஆனால் ஆக்சுவலாக கேஜி ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு டியூயல் டிரைவர் வந்து ஒரு 800-900 பட்ஜெட்டில் கொண்டு வந்தது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இப்போ இது மூணுலேயும் கேசி மெர்காவும் கொண்டு வந்து எதை சஜஸ்ட் பண்ணி கேட்டால் அப்பயுமே நான் சிசிஎல் ஐரா தான் சொல்லுவேன். கேசி வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரெண்டுமே டைனமிக் டிரைவர்ஸ் அப்படின்ற போது அதில் வந்து அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சியோட ரிச்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே எல்லா ஃப்ரீக்வன்சிக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கேசி மெர்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டியூன் ஆகிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கேசி வந்து அவங்களோட இன்னும் வி ஷேப் சவுண்ட் சிக்னேச்சரில் தான் எல்லா ஐஎம்ஏ கேசி இது இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கேசி மெர்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டுச்சு. சவுண்டு பேலன்ஸ்டாக, பேஸுமே கரெக்டாக இருந்தது. இந்த மிட் ஃப்ரீக்வன்சியுமே நல்லா இருந்தது. டியூயல் டைனமிக் டிரைவர்ஸோட இதே என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப வார்மாக இருந்த மாதிரி இருக்கும். கேசி மெர்கா வந்து ரெண்டுமே டியூயல் டைனமிக் டிரைவர் அப்படின்றதுனால அந்த வார்ம்னஸ், டைனமிக் டிரைவரில் வர அந்த வார்ம்னஸ் வந்து நல்லா தான். ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எந்த இடத்துலையுமே கலங்காமல் எல்லா ஃப்ரீக்வன்சியுமே ரொம்ப தனித்துவமாக நல்லா கேட்டுச்சு. ஆனால் அதுலேயுமே இப்போ இது மூணுமே கம்பேரிசனில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்பயுமே நான் அந்த சிசிஎல் ஐரா தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு ஐஎம்மில் இப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் கேட்டது கிடையாது. இதுக்கப்புறமும் ஒரு 3000 பட்ஜெட்டுக்குள்ளே நான் ஒரு ஐஎம்மோட சவுண்ட் குவாலிட்டியை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனேன் அப்படின்னா ஃபைனலி 3000 அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி. ஆக்சுவலாக ஃபைனலி 3000 வந்து கொஞ்சம் சைஸ் வந்து ரொம்ப துளோண்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி தேவைப்படும். உங்கள் ஃபோனால் ஃபுல் பொட்டன்ஷியல் ட்ரைவ் பண்ண முடியாது. ஒரு டேக்கில் கனெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பிச்சு உதறிய சவுண்ட் குவாலிட்டி. அதை நான் தனியாக இன்னொரு நாள் கிடைக்கும் போது நான் அது ரிவ்யூ போடுறேன். இப்போது மொத்தத்தில் கம்பேரிசன் கேட்டிங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து சவுண்ட் குவாலிட்டி உங்களோட ப்ரியாரிட்டி அப்படின்னா சிசிஎல் ஐரா போக. ஆனால் சிசிஎல் ஐரா வந்து நீங்கள் கேபிள் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அதோடய சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு வேணால் தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன்.